கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. அவர் கிருபை திவ்ய பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சத்தமா விழிப்பா இருக்கிறவன் கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் வார்த்தைகளுக்கு நேராய் நம் இருதயங்களை திருப்புவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்துக்கென்று கர்த்தர் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். Deuteronomy chapter 33 verse 29. Deuteronomy chapter 33 verse 29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருகள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார். மோசே தன் ஜீவிய பயணத்தை முடிச்சிட்டு மோசே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறார். மோசே 120 வருஷம் ஜீவனோடு வாழ்ந்தார். வேதம் அழகாக சொல்லுது, அவர் கண்கள் மங்கள் அடையல, அவர் பலன் குறுகி போகல. மோசையை கர்த்தரே அடக்கம் பண்ணார் வேதம் சொல்லுகிறது. மோசே அவர் மரிப்பதற்கு முன்பாக தம்முடைய ஜனங்களை அவர் கோத்திரமாக மோசே ஆசீர்வதிக்கிறார். 33ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா மோசே தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்கள், ஒவ்வொரு கோத்திரத்துக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை பற்றி எழுதப்பட்டுள்ளது. இந்த முழு வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை பற்றி வேதம் தளந்தளிவாய் சொல்லுகிறதை நம்ம வாசிக்க முடியும். ஆமென். இந்த நாள் தேவன் கொடுத்த செய்தியுடைய தலைப்பு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பக்கத்தில் ஒரு பார்த்து கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொன்னீங்களா? சிரிச்சிட்டே சொன்னீங்களா? துக்கத்தோடு சொன்னீங்களா? சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க லெஃப்ட் உங்க ரைட் ரெண்டு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க இல்ல முன்ன இல்ல பின்ன பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை படித்த உடனே, இந்த வார்த்தைகளை சொன்ன உடனே வருகிற முதல் கேள்வி என்ன? நம் உள்ளத்துல வருகிற முதல் கேள்வி என்ன? இல்லது யோசனை என்ன? வசனம் நல்லா தான் இருக்குது, எங்கயா ஆசீர்வாதம்? என் வாழ்வில் எங்க ஆசீர்வாதம்? வேலை ஸ்தலத்துல ஆசீர்வாதம் இல்லை, குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லை, பிள்ளைகள் வாழ்வில் ஆசீர்வாதம் இல்லை. இதை நினைச்சு மனசுலயும் ஆசீர்வாதமும் இல்லை, பாதமும் இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் என்று பல கேள்விகள், எண்ணங்கள், யோசனைகள் நமக்கு வருகிறது. ஆனால் வேதம் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கிறத வேதத்தில் வாசிக்க முடியும். கர்த்தருடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார். மோசே ஆசீர்வதிக்கும் போது இந்த வார்த்தைகள் சொல்லி ஆசீர்வதிக்கிறதை வாசிக்கிறோம். முற்பிதாக்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்கள் ஜீவிய காலம் பிரயாணம் முடிந்த போது அவங்க வாழ்வை அவர்கள் முடிக்கிற வேலையை அவர்கள் அறிந்திருந்தார்கள், அந்த சமயத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவதற்கு முன்பாக தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை, வாக்கு தத்தங்களை தம்முடைய ஜனங்களுக்கு, சந்ததிகளுக்கு கொடுத்து விட்டு செல்வதை வாசிக்க முடியும். ஆமென். ஆபிரகாம் ஈசாக்கு ஆசீர்வதிச்சார், ஈசாக்கு யாக்கோபு ஆசீர்வதிச்சான். யாக்கோபு உங்கள் வேதத்தில் வாஸ்து பார்த்து தெரியும், ஆபிரகாம் ஈசாக்கு ஆசீர்வதிச்சாரு. ஈசாக்கு இன்னும் ஆசீர்வதிச்சார். அவர் கண்கள் மங்கள் அடைஞ்சிச்சு. நல்லா அவர் என்ன சாப்பிட்டுட்டு, என் ஆத்துமா ஏசா யாக்கோபு உங்களை ஆசீர்வதிக்கும்படி வாங்கன்னு சொன்னார். அவரும் ஆசீர்வதிச்சார். யாக்கோபு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்தில் வாஸ்து பார்த்தா யாக்கோபு 12 பிள்ளைகளையும் கோத்திரங்களையும் அவர் ஆசீர்வதித்ததை வாசிக்கிறோம். அது கோத்திரமாய் மாறிற்று. ஆனால் தன்னுடைய 12 பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்தது எழுதப்பட்டுள்ளது. அதுக்கு பிறகு மோசே தலைவனாய் கர்த்தர் வைத்தார். அவர் ஆவிக்குரிய தகப்பனாய் இருந்தார். அவர் தம்முடைய ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாத வார்த்தைகள் எழுதப்பட்டது. அந்த வசனத்துல வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, உபாகம் 33:29 வாசிக்கும் போது, இஸ்ரவேலே இல்ல சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, இஸ்ரவேலே. இஸ்ரவேல்லாம் யாரு? இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ஜனங்களையும் குறிக்கும். கர்த்தருடைய நாமத்தினால் இயேசு ஏற்றுக்கொண்ட தேவ ஜனங்களையும் குறிக்கும். இல்லை ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் யாரு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இஸ்ரவேல் யாரு? நான் தான். சொல்லுங்க, நான் தான். இஸ்ரவேலே, கர்த்தர் சொல்லுங்க, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். பாக்கியவான் பாக்கியவான் பாக்கியவதி அப்படின்னு என்ன அர்த்தம்?
நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவள். பாக்கியவான் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னது? இன்னொரு வார்த்தை மொழிபெயர்ப்பு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதுதான். ஆமே. அப்ப கர்த்தரே சொல்லிட்டாரு. இன்னொருத்தர் கவனிங்க, கர்த்தரை தலைநிலைவா சொல்லிட்டார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். பல நேரம் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம், நான் சபிக்கப்பட்டவன், நான் ஒன்றுமில்லாதவன், நான் கடனாளி, நான் அந்த குறைவில் இருக்கிறேன், இந்த குறைவில் இருக்கலாம் இருக்கிறது. நம்மகிட்ட பிரச்சனைகள் இருக்கு, உண்மைதான். ஆனா யாரு வார்த்தை ஜெயிக்கும்? யாரு வார்த்தை உண்மை? நீங்க சொல்றது உண்மையா, கர்த்தர் சொல்றது உண்மையா? சொல்லுங்க, நீங்க சொல்றது உண்மையா, கர்த்தர் சொல்றது உண்மையா? ஆமா. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கூறுகிறார். ஒரு காலகட்டத்தில் உன்னிடத்துல வருவேன். ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் பேசுறார். அப்போது மனைவி ஆகிய சாராள் ஒரு பிள்ளை அணைத்து கொண்டிருப்பாள் என்று கர்த்தர் சொல்றாரு. அப்போ அந்த வேலையில நடந்த என்ன தெரியுமா? அங்க இருந்த சாராள் நகைத்தாள். ஆண்டவர் சொல்றாரு, சாராள் நகைக்கிறாள். இல்ல, நான் சிரிக்கல அப்படின்னு அவ சொல்லுகிறாள். ஆண்டவர் சொல்ற, என்ன சொன்ன? இல்ல நீ சிரிச்ச. இப்ப யார் சொன்னது உண்மை? கர்த்தர் நம்மை பற்றி சொல்வது உண்மை. சொல்லுங்க, நான் வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்னை பற்றி சொல்வது எல்லாம், சொன்னது எல்லாம், சொல்லுங்க, சொன்னது எல்லாம் பொய். என்னை பற்றி கர்த்தர் சொன்னதுதான் உண்மை. இதை விசுவாசிக்கிற ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. இந்த வார்த்தை உங்க இதயத்தில் எழுதணும், உங்க அடிச்சுவடுகள் எழுதணும், உங்க சிந்தல் எழுதணும். சொல்லுங்க, என் ஆத்துமாவே, என் சிந்தையே, என் முழு உள்ளமே கர்த்தருடைய வார்த்தையை கேள். இஸ்ரவேலே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமா. இன்றைக்கு இந்த ஆராதனை முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு போன உடனே உங்க கண்ணாடியில இல்ல சார்ட் பேப்பர் எடுத்து, இல்ல பேப்பர் எடுத்து, ஒயிட் பேப்பர் எடுத்து நீங்க எழுதணும், இஸ்ரவேலே என்ற இடத்துல இஸ்ரவேலே ஒரு ஸ்லாஷ் போடுங்க. போட்டு உங்க பேர் எழுதுங்க. இஸ்ரவேலே என்று எழுதுற பக்கத்துல ஒரு கோடு போட்டு இல்ல ஒரு டேஷ் போட்டு என்ன எழுதணும்? கேலப் ஜூடா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நல்ல வேலை பாஸ்டர், நல்ல பேரை சொன்னீங்க. நான் போயிட்டு வீட்டில் போயிட்டு இஸ்ரவேலே கேலப் ஜூடா என் பேர் எழுதாதீங்க. என்ன சொல்லணும்? என்ன எழுதணும்? அங்க போய் உங்க பேர் எழுதி, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் எழுதி, கொட்ட எழுத்துல எங்க தூரத்துல இருந்து பார்த்தாலும் தெரிகிற அளவுக்கு எழுதணும். எழுதிட்டு கீழே அந்த வசனத்துல எழுதணும். அந்த வசனத்தை முழுவதும் உபாகம் 33:29 எழுதி, புரியுதா? எழுதி ஒட்டணும். கதவுக்கு பின்னாடி ஒட்டணும். ஸ்டெலோசைட் போட்டு ஒட்டணும். சொல்லுங்க, ஒட்டணும். எதுக்கு ஒட்டணும் தெரியுமா? உன் உள்ளத்துல போற வரையில அந்த வார்த்தைகள் இல்லத்துல ஆழமா போகிற வரல அந்த எழுதணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, இஸ்ரவேலே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. பக்கத்துல பார்த்த கையை பிடித்து சொல்லுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமா. நீங்க அப்படி கவனிங்க. உங்களுக்கு நீங்களே சொல்லும் போது, மற்றவங்களுக்கு சொல்லும் போது, மற்றவங்களையும் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஜீவன், ஆசீர்வாதம் உங்க மூலமா அவங்க கிட்ட பாயுது, அவங்க மூலமா உனக்குள் பாய்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இஸ்ரவேலே நீ பாக்கியவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதோடு நிறுத்தல, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நிகர் யாருப்பா? உனக்கு நிகரான ஜனம் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தர் சொல்றாரு, உன்னை விட நல்ல மனுஷன் யாரும் இல்லை. ஐயோ, என்ன பார்த்தா சொல்றீங்க? ஆமா, நான் சொல்லல, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன்னை விட ரட்சிக்கப்பட்ட ஜனம் வேற யாரும் இல்லையே, உன்னை விட உத்தமம் யாரும் இல்லையே. அதோட கர்த்தர் நிறுத்தல, உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு உதவி செய்கிற கேடகமா இருக்கிறவர் நான் தான். அதோட நிறுத்தல, கர்த்தர் சொல்றாரு, உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் நானே. அவரே உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமா இருக்கிறாராம். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சக பேசி அடங்குவாங்க. எந்த சத்துரு உன்னை மிரட்டி கொண்டு இருக்கு தெரியல, எந்த கடன் பிரச்சனை போராட்டம் உன்னை மிரட்டி கொண்டு இருக்கு தெரியல, எந்த மந்திரவாதம் பில்லிசுனிய மாந்திரிய கட்டைகள் மிரட்டி கொண்டு இருக்கு தெரியல, எந்த ஃபைனான்ஸ் கொடுத்தவங்க உன்னை, மைக்ரோ ஃபைனான்ஸ், எந்த ஃபைனான்ஸ் உன்னை மிரட்டி கொண்டு இருக்கிறாங்க தெரியல. ஆனா ஒன்று நிச்சயம், அவர் சத்துருக்கள் உனக்கு இச்சக பேசி அடங்குவார்கள். எல்லாவற்றையும் நீ கொடுத்து தீர்ப்பாய். கர்த்தருடைய கரம் உன் வாழ்வில் வல்லமையாய் கிரியை செய்யும். ஆமென். அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய். ஹல்லேலூயா.
ஆமென். இந்த முதல் வார்த்தைகளை, அந்த 3 வார்த்தைகளை மட்டும் இன்றைய தினத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். இஸ்ரவேலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். பல நேரங்கள்ல நாம நம்மளை நம்புறதில்ல. நானா ஆசீர்வதிக்கப்பட்டவனா? என் வாழ்வில் ஆசீர்வாதமே இல்லையே, நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்ல முடியும்? கேள்விகள் வரலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் உனக்கு அவர் வசனத்தை கொண்டு, அவர் வார்த்தையிலிருந்து கர்த்தர் உனக்கு பதில் கொடுக்கிறார். உன் கேள்விகளுக்கு, உன் விண்ணப்பங்களுக்கு, உன்னுடைய ஏக்கங்களுக்கு எல்லாவற்றையும் அவருடைய வசனம் உனக்கு பதில் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. ஆமென். யாரெல்லாம் அந்த குலுக்கல் சீட்டு போட்டு எடுத்து விளையாடுறத பார்த்துக்கிறீங்க? சென்னையில் மகாபலிபுரம் இந்த மாதிரி டூரிசம் ஸ்பாட்டில் பார்த்து நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? டின்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. நம்ம கையில் 3 பால் கொடுத்துருவாங்க. 3 பாலை கொண்டு எரியணும். அங்கே இருக்கிற எல்லா டப்பா விழுந்துடும். இல்லை, டின்ஸ் எல்லாம் விழுந்துட்டா என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு அங்கே வச்சுருப்பாங்க, இதுதாங்க பரிசு. எல்லாம் விழுந்துட்டா இந்த பரிசு, நீங்கள் ஜெயிச்சிட்டா இந்த பரிசு. பார்த்துருக்கீங்களா? அடுத்தது இன்னொரு இடத்துல கேமுக்கு போகும்போது அந்த கேமில் அங்கே வச்சுருப்பாங்க. என்ன வச்சுருப்பாங்க தெரியுமா? அங்கே குலுக்கல் சீட்டு எல்லாம் அங்கே பார்த்தா நிறைய பரிசுகள் எல்லாம் வச்சுருப்பாங்க. குலுக்கல் சீட்டை உங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதை எழுதுகிறீங்களா அந்த பரிசு உங்களுக்கு. நீங்கள் எடுக்கும் போது குலுக்கல் சீட்டில் 45 விழுந்துட்டா 45 நம்பரில் என்ன இருக்குது? டிஃபன் பாக்ஸ்னு வச்சுங்க. நீ கொடுத்து 10 ரூபா. ஆனால் அந்த குலுக்கல் சீட்டில் உங்களுக்கு 45 விழுந்துட்டா என்னது? எக்ஸாம்பிள் 50 ரூபாய் 100 ரூபாய் மதிப்புள்ள அந்த டிஃபன் பாக்ஸ் உங்களுக்கு என்னது? பரிசா கிடைக்கும். இப்போ குலுக்கல் சீட்டு உங்களுக்கு முன்னாடி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் வரீங்க. அந்த குலுக்கல் சீட்டு அதில் நிறைய கிஃப்ட் வச்சிருக்குது. நிறைய கிஃப்ட் ஆண்டர் வச்சிருக்கிறாரு. நீங்க விசுவாசத்தோட எடுக்கணும். கர்த்தர் கொடுத்த வார்த்தையை, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் எல்லாவற்றையும் அதில் எழுதி போட்டிருக்கிறார். இங்க பாருங்க, நிறைய கிஃப்ட் போட்டிருக்காங்க. சிலருக்கு டிஃபன் பாக்ஸ் மட்டும் தான் வேணும். வந்த உடனே நம்ம குலுக்கல் சீட்டு எடுக்கணும்னு பார்க்கறதில்ல. அவ்வளோவா? எவ்வளோங்க டிக்கெட்டு? 10 ரூபாங்க டிக்கெட்டு. அடுத்த கேள்வி நம்மளுக்கு என்னதாமாமா? அடுத்தது என்னென்ன கிஃப்ட் இருக்கு? இல்லை, கொஞ்சம் யோசித்து பாருங்க, என்னென்ன கிஃப்ட் இருக்குது நம்ம போ. பரவாயில்லையே, வீட்டுக்கு ஒரு பூட்டு வாங்கணும்னு நினச்சோம், பெரிய பூட்டு இருக்குது. ஒரு பெரிய தூக்கு வாங்கணும்னு நினச்சோம், தூக்கு இருக்குது. இன்னும் சில இடத்தெல்லாம் பார்த்தோன்னா அங்கே டிவி வச்சுருப்பாங்க. ஓ, எல்இடி டிவியா? மனசில் ஜீசஸ் ஜீசஸ், நான் சீட் எடுத்தால் அதில் டிவின்னு வேணும். சிலருக்கு சோஃபா இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது. நம்ம எடுக்கும் போதே என்ன சொல்லி கொடுக்குறது? 10 ரூபா. ஆனால் எடுக்கும் போதே என்னன்னு சொல்லி எடுக்கிறோம்? விழுந்தா எனக்கு வாஷிங் மிஷின் நம்பர் பார்க்குறான் 99. ஐயோ, 99ன்னு இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஒருவேளை அது 66 கூட இருக்கலாம். ஆனால் நம்ம எப்படி வச்சு பார்ப்போம்? எனக்கு 99 இருந்துச்சு. அவர் வாங்கி பார்த்துருமா, இது 66. இல்லைங்க, 66ல் என்ன இருக்குது? 66ல் ஒரு சேர் இருக்குது. சேரா கிடைச்சது எனக்கு. ஒருத்தர் ஒரு எண்ணத்தோட போய் எடுக்கிறோம். எல்லாரும் வரோம், எல்லாரும் கை விட்டுறன்னு நினைக்கிறோம். எல்லாரும் பார்க்குறாங்க, எனக்கு எது கிடைக்க போது தெரியலையே. ஆமாவா இல்லையா? நமக்கு என்ன தேவையோ அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கும். நான் சொல்றது புரியுதா? நமக்கு இதில் இருக்கிற என்ன பொருள் தேவையோ அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் எடுக்கிறோம். ஒரு சின்ன பெட்டி மட்டும் வச்சுருக்கிறாங்க. அதோ சின்ன கிஃப்ட் மாதிரி இருக்குது. சேர் இருக்குது, சோஃபா எல்லாமே இருக்குது. ஒருத்தர் வரார், யாரோ ஒருத்தர், நானே வச்சுட்டுமா? என் பேரை போட்டுக்கிட்டோமா? இல்லை உங்கள் பேர் வைக்கட்டுமா? சொல்லுங்க, என் பேர் வைக்கட்டுமா உங்கள் பேர் வைக்கட்டுமா? பதில் சொல்ல மாட்டாங்களே. யார் பேர் வைக்கிட்ட? கை தூக்குங்க பார்க்கலாம். ஒருத்தர் கூட வாலண்டியராக இல்லை, கை தூக்கலையப்பா. என்ன பண்ணுறது? ஒருத்தருமே ரிஸ்க் எடுக்க விரும்பலை. எல்லாருக்கும் ஒரு பொருள் ஃபிக்ஸ் ஆகிட்டிங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு பொருள் ஃபிக்ஸ் ஆகிட்டிங்க. எதுக்கு? சரி, என் பேரே வச்சுக்கங்க. என் பேர் இப்போது எவ்வளோ ரூபா கொடுத்து நான் டிக்கெட் வாங்குறேன்? 10 ரூபா. அது பேர் ரட்சிப்புன்னு வச்சுங்களேன். 10 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டேன். அவர் டோக்கன் கொடுத்துட்டாரு. குழுக்கள் பேப்பரை சுற்றி விட்டார். எல்லாமே இருக்குது, நிறைய கிஃப்ட் இருக்குது. ஒன்றுத்தில் மட்டும் பார்த்தா 33ன்னு போட்டு ஒன்று வச்சுருக்குது. 33 எல்லாம் சொல்லுங்கள், என்னது? 33.
33 அதை வச்சிருக்குது. அதுக்கு பார்க்குறேன், என்ன சொல்லப்பட்டிருக்கு, எடுக்கிறதா மாணவா, என்னென்னவோ இருக்குது, எல்லாம் நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது, 100 வரல இருக்குது. எல்லாத்தையும் பார்க்குறேன். நான் ஒன்று பார்க்குறேன், சே வீட்டுக்கு வெயில் காலம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சர்ச்சுக்கு வீட்டுக்கு ஒரு ஏசி மட்டும் தான் ரோல் நல்லா இருக்குல்ல, ஒரு 2 ஏசி போட்டால் சர்ச்சுக்கு கர்த்தர் உள்ளத்தில் பேசுவாராக. ஆமே ஆமே, வெயில் காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, இங்கே ஒரு ஏசி, அங்கே ஒரு ஏசி, அங்கே ஒரு ஏசி போட்டா இல்லை, ஒரு ஏசி கிடைச்சா நல்லா இருக்கும் சொல்லிட்டு ஏசியை பார்க்குற நம்பர் வேற 66ன்னு இருக்குது. ஜீசஸ், எனக்கு எப்படி ஆகிலும் எனக்கு என்ன கிடைக்கணும்? ஆமாம், ஏசி கிடைச்சணும். 33 33 33 33 33 ஜீசஸ், 33 33 இதில் 30 வசனம் வேற 33. அந்த 33 சொன்னீங்களே, ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு சொன்னீங்களே, அப்படி சொல்லிட்டு கையை விடுறேன். அவர் சொல்றாரு, ஒரு சீட்டு தான் எடுக்கணும். எத்தனை சீட்டு? கையை விட்டு எடுக்கிறேன். அந்த ஒரே சொன்னீங்களே என்று சொல்லி 66 வரக்கூடாதா சொல்லி எடுத்து அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் பிரிக்கிறார். பிரித்து பார்த்துட்டு அவர் சிரிக்கிறார். எனக்கு புரிஞ்சிச்சு, அவர் எடுத்து பார்த்து சிரிக்கிறார். எனக்கு சிரிப்பு வரல. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தெரியும் எதெல்லாம் கொடுக்கலாம், எதை கொடுக்கூடாதுன்னு தெரியும். அவர் பார்த்து இப்படி காட்டுறார், காட்டிட்டு சிரிக்கிறார். 66 இருக்குமா நினைச்சு இப்படி பார்க்கறாரு. காட்டினா 33 இருக்குது. 33 பார்த்தோன்னே என் மனசுல திக்குனாவுது. என்னது? ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் தாங்க உங்களுக்கு கிஃப்ட்ன்றாரு. நான் சொன்னேன், இதுக்கு பதிலாக இன்னொரு முறை நான் குழுக்கட்டுமா அப்படி கேட்குறேன். இல்லைங்க, ஒரே முறை தான் குழுக்கள், வேணா மறுபடியும் டிக்கெட் வாங்கிட்டு வா. ஒரே முறை குழுக்கள். 33 எடுக்கிறேன். அவர் என்னை பார்த்து, நான் வண்டி சொல்லட்டுமான்றாரு. எனக்கு புரியல. என்னங்க சொல்றீங்க, வண்டி சொல்லட்டுமான்றீங்களா? என்ன புரியல. 30 என்னங்க, இந்த கிஃப்டை கொண்டு போகிறதுக்கு வண்டி வேணுமா அப்படின்னு கேட்குறேன். அவர் இல்லை என்னங்க உங்களுக்கு கிஃப்ட்டை சொல்லிட்டு சிரிக்கிறார். அந்த கிஃப்ட்டை எடுக்கிறேன். சரி வேணாம், இப்போ பிரிக்கல, இது எனக்கு தானே, நான் அப்புறம் பிரிச்சுக்கிறேன். இல்லை இல்லை தம்பி, இப்போவே பிரிங்க அப்படின்றாரு. இல்லைங்க, இந்த சின்ன கிஃப்ட்டுக்கெல்லாம் வண்டி எதுக்கு, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். இல்லை பிரிங்கன்றாரு. சரி, அவர் சொன்னாரேன்னு பிரிக்கிறேன். நான் கேட்டது சொல்லுங்க, நான் கேட்டது ஏசி, கேட்டது கிடைக்கல, எதிர்பார்த்தது கிடைக்கல சொல்லிட்டு வேக வேகமாக பிரிக்கிறேன். என்னங்க இது பிரிக்க சொல்கிறேன். பிரித்தா சின்ன பெட்டி இருக்குது. அந்த பெட்டி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இதில் இருக்க எல்லாமே, இதில் இருக்குன்னா பேப்பரில் எழுதப்பட்டிருக்கு. இதில் இருக்கிற இங்கே இருக்கும் எல்லாமே அது எழுதப்பட்டிருக்கு. என்ன இருக்குது? இங்கே இருக்கும் எல்லாமே. என்னங்க இங்கே இருக்கும் எல்லாமே சொல்லிட்டு அந்த பேப்பர் எடுத்துட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு தேடுறேன். ஒன்றும் இல்லை. அந்த பாக்ஸை திறந்துட்டு இந்த பேப்பர் எடுத்துட்டு உள்ள இங்க இருக்க எல்லாமேன்னு சொல்லிட்டு இருக்குது. அதை தேடி பார்க்குறேன், பாக்ஸில் ஒன்றுமே இல்லை. அந்த பேப்பரை பார்த்துட்டு அவரை பார்த்து கேட்குறேன், என்னங்க சார் எழுதி வச்சிருக்கிறீங்க? இங்கே இருக்க எல்லாமே எழுதியிருக்கிறீங்க, இந்த பாக்ஸில் ஒன்றுமே இல்லையே சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறேன். அப்போ அவர் அதை பார்த்துட்டு என்னை பார்த்து சொல்லி சிரிக்கிறாரு. தம்பி இப்படி திரும்பி பாருங்க, இங்கே இருக்கிற எல்லாமே உங்களுக்கு சொந்தம். என்ன சொல்றீங்க சார்? ஆமாம், ஏசி கேட்டல, ஏசி உனக்கு சொந்தம். ஃபேன் கேட்டல, ஃபேன் சொந்தம். இந்த சேர் சொந்தம். இந்த டிஃபன் பாக்ஸ் சொந்தம். இந்த ஸ்பூன் சொந்தம். சோப்பு, இங்க இருக்கிற எல்லா 100 ஐட்டமும் உனக்கு சொந்தம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா? 33 உபாகம் 33 உபாகம் 33 அதை தான் படி. உபாகம் 33 29 இஸ்ரவேலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், அதனால அந்த எல்லா ஆசீர்வாதம் யாருக்கு சொந்தம்? இல்லை சொல்லுங்க, யாருக்கு சொந்தம்? சத்தமா சொல்லுங்க. சீட் எடுத்தது நானே, இப்போ உங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நியாயமா அது? வாலண்டியரா ஒருத்தர் கை தூக்குனா ஒருத்தர் கை தூக்கல, ரிஸ்க் எடுக்க யாரும் விரும்பல. இப்போ எனக்கு சொந்தம்னு சொல்றீங்க. யாருக்கு சொந்தம்? சொல்லுங்க, யாருக்கு சொந்தம்? சத்தமா சொல்ல மாட்டீங்களே. சீட்டு எடுத்தவங்க தானே சொந்தம். நீங்க தான் எடுக்கலையே, யாருமே எடுக்கலையே. இந்த சீட்டு உங்களுக்கு கொடுத்தல, இப்போ கொடுத்துறேன், இப்போ கொடுக்க, இப்போ யாருக்கு சீட்டு வேணும்? அப்பா, 3 கைகள் 4 கை வந்துச்சு பாருங்க. கணவன் மனைவி ஒருமனப்படுறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஃபுல்லி ஃபர்னிஷ்ட். அதை வாங்கிட்டு போய் வீட்டில் போட்டால் எல்லாமே இருக்குது. அந்த வீட்டுக்கு தேவை எல்லாமே. அழகா பாட்டு பண்ண ஆராதனை, நீரே எல்லாம், அவர் தான் எல்லாம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, உங்களுக்கே கொடுத்துட்றேன். ஆமே, ஹல்லேலூயா.
அவர் சொல்றாரு நீங்க எல்லாமே உங்களுக்கு தான். இப்போ வண்டி சொல்லட்டுமா அப்படின்னு சொல்றாரு. நான் கேட்கிறாரு, நான் என்ன சொல்றேன்? இப்போ சிரிச்சுட்டே தயவு செய்து சொல்லுங்க. எல்லாவற்றையும் அவர் எடுத்து வண்டியில் ஏற்றி அவர் பேக் பண்ணி எல்லாவற்றையும் கொண்டு போயிட்டு ஃப்ரீ டெலிவரி வீட்டில் இறக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இஸ்ரவேலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், நீ பாக்கியவான். யார் பாக்கியவான்? அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். அவரை கர்த்தர் என்ன ரட்சித்தாரு. ஆமென். அவர் என்ன ரட்சித்ததுனால எனக்கு இன்னொரு பேரு, நான் ரட்சிக்கப்பட்டவன் சொல்லலாம், இவனை நீதிமான் சொல்லலாம். எனக்கு என்ன பேர் இருக்குது? அவர் என்னை ரட்சித்ததுனால. வசனம் சொல்லுதுல, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. எல்லாம் சொல்லு, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஆமே. அந்த வாக்கியம், அந்த வார்த்தை அதான் எழுதப்பட்டுள்ளது, ரட்சிக்கப்பட்ட ஜனம். ரட்சிப்புனா என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இன்னொரு பேர் என்னது? நீதிமான். எல்லாம் சொல்லுங்க, நீதிமான். கர்த்தர் என்ன அவன் பார்க்கிறாரு? நீதிமான். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? கவனிங்க, ஆசீர்வதிக்கப்பட்டது அல்லது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கான முதல் ஸ்டெப்பு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? முதல் படி என்ன தெரியுமா? அந்த வெளிப்பாடு, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற வெளிப்பாடு யாருக்கு வரும் தெரியுமா? அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் அல்லது ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு பேரு ரட்சிக்கப்பட்டவர்கள். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஆமா. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ரட்சிக்கப்படுறது என்னது? இயேசு உள்ளத்துல ஆண்டவரா ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் பேர் என்னது? ரட்சிக்கப்பட்டவர்கள். நீங்க ரட்சிக்கப்பட்டவர்களா? ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டவன். இன்னொரு பேரு நீதிமான். எல்லாம் சொல்லுங்க, இன்னொரு பேர் என்னது? நீதிமான். நீங்கள் நானும் யாரு? நீதிமான். யார் வாழ்வு, யார் ஆசீர்வதிக்கப்பட்டவள் தெரியுமா? நீதிமான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அன்று வார்த்தை இப்படியா சொல்லுது? நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 33 பாருங்க. இப்ப 33 எல்லாம் எடுங்க பார்க்கலாம். 33 நீதிமொழிகள் 3:33. எரேமியா 33:3 கர்த்தர் நோக்கி கூப்பிட சொல்றாரு. ஆனா நீதிமொழிகள் 3:33 என்ன சொல்றது? வாசிக்கலாம். துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, நீதிமான்கள வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு எதை ஆசீர்வதிக்கிறாரா? உங்க வீட்டை ஆசீர்வதிக்கிறாரா? நீதிமானுடைய வீட்டுல ஆசீர்வாதம் இருக்கும். வாயத்தான சொல்லுங்க, என்னுடைய வீடு நீதிமானின் வீடு. சத்தமா என்னோட என்னது சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய வீடு நீதிமானின் வீடு. என்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. நீதிமானுடைய வீட்டுல என்ன இருக்கான்? கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்குது. நீதிமான்கள் வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். கவனிங்க, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உங்க வீடு ஓட்டு வீடா இருக்கலாம், மெத்த வீடா இருக்கலாம், கூரைப்பட்ட வீடா இருக்கலாம், உங்க வீடு வாடகை வீடா இருக்கலாம், எந்த ஸ்தலமா இருந்தாலும் பரவாயில்ல. நீதிமானுடைய வாசஸ்தலத்தை, நீங்க தங்கி இருக்கிற அந்த வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நீங்க போய் எங்க வீட்டை பார்த்து சொல்லணும், இந்த ஸ்தலம், இந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. எதனால் ஆசீர்வதிக்கப்பட்டதுமா? நீதிமானாகி நான் இந்த வீட்டுல தங்கி இருக்கிறதுனால இந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. வீட்டினால நீங்க ஆசீர்வதிக்கப்படல, உங்களால வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் நிமித்தம் கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் நிமித்தம் வேதத்துல வாசி பார்த்தனா, யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் போத்திபார் வீட்டை ஆசீர்வதிச்சாராம். புரிஞ்சுச்சா? யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இல்லைன்னா போத்திபார் வீட்டுல ஆசீர்வாதம் இல்ல. யோசேப்பின் நிமித்தம் போத்திபார் வீட்டுல ஆசீர்வாதம். உங்கள் நிமித்தம் உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதம். உங்கள் நிமித்தம் உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். உங்கள் நிமித்தம் உங்க வேலை ஸ்தலத்துல ஆசீர்வாதம். உங்கள் நிமித்தம் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமான்களின் வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இனிமேல் சொல்லணும், இந்த வீட்டில் தங்க முடியுமா? ஒருத்தர் ஒருவேளை இந்த வீட்டில் தங்க முடியாத ஒரு சொல்லி இருந்திருப்பீங்கன்னா, இனிமேல் உங்க வீட்டை பார்த்து உங்க வீட்டில் நீ சொல்லணும், இது ஆசீர்வதித்த ஸ்தலம். ஆமே ஆமே. உங்க வீட்டுக்கு நீங்க பேர் போடணும். என்ன போடுறதுமா? பிளஸட் காட்டேஜ், பிளஸ்ஸிங் காட்டேஜ். உங்க வீட்டுக்கு என்ன பேரு? ஆசீர்வாத வீடு. ஆசீர்வாத வீடு. பக்கத்துல பஸ் உங்க வீடு என்ன வீடு? கையை குடிச்சு சொல்லுங்க, உங்க வீடு என்ன வீடு? ஆசீர்வாத வீடு. ஆமே. ஆசீர்வாதம் நிறைந்த வீடு. சொல்லுங்க, என் வீடு ஆசீர்வாதம் நிறைந்த வீடு, நன்மை நிறைந்த வீடு, கிருபை நிறைந்த வீடு, உயர்வு நிறைந்த வீடு. சத்தமா ஒரு ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீதிமான்கள் வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ எது ஆசீர்வதிக்கப்பட்டது? நான் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் நீதிமான், ரட்சிக்கப்பட்டவன். நீதிமான் வாழ்வில் ஆசீர்வாதம் இருக்குது. வேதம் சொல்லுகிறது, நீதிமான்கள் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள்
தங்கும். எல்லாம் சொல்லுங்க, நீதிமான் சிரசின் மேல். உங்க தலையில என்ன தங்குமா? ஆமா. எங்க முடியே தாங்க மாட்டேங்குதுங்க. ஒவ்வொரு முறையும் தலை வாரும் போதும் 5-10 விழுந்துட்டு இருக்குதுங்க. சில சொல்றாங்க கொத்து கொத்தா விழுந்துட்டு இருக்குதுங்க. ஆனா முடி விழுதோ இல்லையோ, உங்க மேல என்ன விழுது தெரியுமா? ஆசீர்வாதம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமான் சிரசின் ஆசீர்வாதங்கள் தங்கும். என் தலை மேல ஆசீர்வாதம் தங்கி இருக்குது. ஒரு ஆமேன். விசுவாசத்தோடு என்னோட இணைந்து சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமான் சிரசின் மேல், என்னுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கிறது. என் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். என் மேல சாபம் தங்காது, ஆசீர்வாதம் தங்கும், நன்மை தங்கும். சொல்லுங்க, நன்மை தங்கும், அபிஷேகம் தங்கும், கிருபை தங்கும். ஆமென். தங்கிறதுனா என்னது? தங்கிறது நிலைத்து இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். உங்க வீட்டில் வந்து கொஞ்சம் தங்கிட்டு போட்டோமா அப்படி சொல்றேன். அப்படின்னா அது கொஞ்ச காலம் இருக்கிறது. நீங்க சொல்லணும், என் வீட்டில் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆமென். தங்கும், நன்மை தங்கும், கிருபை தங்கும், உயர்வு தங்கும், மேன்மை தங்கும், அவருடைய சம்பூர்ண நன்மைகள் தங்கும். ஆமென். சங்கீதம் 147 சங்கீதம் 13 வசனத்துல வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியாக பாடுகிறத வாசிக்கலாம். Psalm 147 verse 13. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அவர் தாழ்பாள்களை பலப்படுத்தி அவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், நன்மைகளை காணும்படி செய்கிறார். அல்லேலூயா. உயர்வுகளை காணும்படி செய்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், உன் கை பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார். வேதம் சொல்லுது, உன் மாப்பு செய்கிற தொட்டி எண்ணெய் கலசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். சில சொல்லுவாங்க, ஐயா அரிசி இருக்குது 15-16 மேல சுரண்ட வேண்டியதா இருக்குது, கொஞ்சம் வச்சுட்டு அது இல்லை இது இல்லைன்னு தேட வேண்டியதா இருக்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் மேல் தங்கும் போது நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க, நிரம்பி வழி ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவர் உன்னை நன்மையினால திருப்தி ஆக்குகிறார். சொல்லுங்க, நன்மையினால திருப்தி ஆக்குகிறார். முதலாவது நீதிமான். சொல்லுங்க, நான் யாரு? நீதிமான். என் மேல என்ன தங்கும்? ஆசீர்வாதங்கள் தங்கும். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். முதலாவது யார் வாழ்வில் ஆசீர்வாதங்கள் தங்குறது? நீதிமான். இரண்டாவது யார் வாழ்வில் ஆசீர்வாதங்கள் தங்கும்? யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தெரியுமா? இரண்டாவது விசுவாச மார்க்கத்தார், ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க. ரொம்ப ஒரு எளிமையான செய்தி உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க வாசிக்கலாம். கலாத்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். Galatians chapter 3 verses 8 and 9. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். மேலும் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆமென். சொல்லுங்க, நான் விசுவாச மார்க்கத்தார். சொல்லுங்க, விசுவாச மார்க்கத்தார்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாச மார்க்கத்தார். கவனிங்க, நல்லா கவனிங்க. இதுல அழகான ஒரு வேர்டு இருக்குது, உங்களுக்கு நான் புரியும்படி சொல்றேன். விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே. அப்படி என்றால் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தது போல நமக்கு அந்த ஆசீர்வாத நன்மைகளை கொடுக்கிறாராம். ஆமென். விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்துல வாசிக்கும் போது ரொம்ப அழகா சொல்லப்பட்டு 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேலும் verse 8. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார். ஆண்டவர் புறஜாதிகளை எப்படி நீதிமான் ஆக்குறாராம்? எப்படி நம்ம நீதிமான் ஆக்கினாரு? விசுவாசம் தான் கர்த்தர் நம்ம நீதிமான் ஆக்கினார். நீதிமான குறித்து முதலாவது வசனத்தை வாசித்தோம், முதலாவது குறிப்பை வாசிச்சோம். நம்ம அவர் மேல விசுவாசம் வைக்கிறதுனால தான் நம்ம நீதிமான மாத்துக்கிறார். அப்போ அந்த நீதிமானுடைய காரியங்களை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம எல்லாம் கவனிக்க முடியும். இந்த பகுதியில் வாசிக்கும் போது விசுவாசத்தினாலே, எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே. இயேசு விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்க. அப்போ கர்த்தர் சொல்றாரு, நாம கிறிஸ்து இயேசுவின் ஆசீர்வாதத்தை, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மலாம் யாரு? விசுவாச மார்க்கத்தார்.
நம்மளாம் யாரு? விசுவாச மார்க்கத்தார். அதனால உங்கள் வாழ்வில் என் வாழ்வில் ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கும். ஆமென். ஆபிரகாம கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்லி ஆசீர்வாதம் தெரியுமா? எபிரேயர் 6:14 வாசிக்கும் போது, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அப்படி என்ன அர்த்தம்? நான் உன்னை நிச்சயமா நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக்கத்தின் மேல பெருக்கத்தை உனக்கு கொடுப்பேன். நன்மைக்கு மேல் நன்மை கொடுப்பேன், கிருபைக்கு மேல கிருபை கொடுப்பேன், உயர்வுக்கு மேல உயர்வு கொடுப்பேன். அப்படி என்றால் குறைவில்லாத ஆசீர்வாதத்தை, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை உண்மையில் கொடுப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உங்க வாழ்வில் கொடுப்பாராக. வாழ்வில் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். இன்றைக்கு வேதத்தில் ஒரு அழகான ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். எல்லாரும் எபேசியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு நிருபம் திருப்பிக் கொள்ளலாம். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம், எபேசியன்ஸ் சாப்டர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை இனிமேல் கொடுக்க போகல. ஏற்கனவே அவர் என்னை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவர் என்னை எப்படியாகில ஆசீர்வதிக்கணும் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஒரு நாள் நீங்க சொல்லலாம், நீங்க எப்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அப்பவே உங்க வாழ்வில் ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொண்டீர்கள். ஆமென். அதான் அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் பரிபூர்ண சகல ஆசீர்வாதத்தினால, கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்கிற சகல ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆசீர்வதிக்க போகிறார் அல்ல, ஆசீர்வாதத்து இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னை சொல்லுங்க, கர்த்தர் என்னை உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். அவரை விசுவாசிக்கிறவன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவர் வார்த்தை தான் சொல்லுகிறது, அவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க வந்தா ஆசீர்வாதம், நீங்க போன ஆசீர்வாதம். வேதம் அதான் சொல்லுது, வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ குறைவை காணாதிருப்பாய். அது மாத்திரமில்லை, கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நீ கைட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். நீ தொட்டா அது தொலங்கும் சொல்லுவாங்க பாத்தீங்களா, விளங்கும். நீ சொன்னா தொட்டா அது தொலங்கும், விளங்கும். உன் கையினுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நான் செய்கிற தொழிலை அவர் ஆசீர்வதிக்கிறார், என்னுடைய பிசினஸ் அவர் ஆசீர்வதிக்கிறார், என் வேலையை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நான் எங்க இருந்தாலும் அங்க ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. நீங்க எல்லாருக்கும் இனிமேல்ட்டு போகும்போது சொன்னோம், ஐயோ இது நடக்குமா, யாராவது ரொம்ப நெகட்டிவா பேசிட்டே இருக்காங்களா, இது நடக்குமா அப்படி சொல்லிட்டு தானே நீங்க சொல்லணும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் வந்துட்டேன்ல, இனிமேல் இது நல்லா நடக்குங்க. ஏசாமி எனக்குள்ள இருக்கிறாரு, நான் ஜெபம் பண்றேன், இந்த வீடு சூப்பரா கட்டப்படுங்க, இந்த தொழில் சூப்பரா நடக்குங்க, இது சூப்பரா நடக்குங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவா இருக்குங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்னதை கை எப்படி சொல்லுங்க, நான் உங்களை தொட்டுட்டேன்ல, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. இப்ப சொல்லுங்க, வாய் தர சத்தமா சொல்லுங்க, நான் உங்களை தொட்டுட்டேன்ல, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, நன்மையோடு இருப்பீங்க, கிருபையோடு இருப்பீங்க, உயர்வோடு இருப்பீங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் அதுதான் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்லுகிறது. இந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு கவனிங்க, நீங்க எல்லாம் வந்ததுனால இந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வந்ததுனால இந்த ஸ்தலம் புரிஞ்சிச்சா? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எங்க காலை வச்சாலும் அங்க ஆசீர்வாதம். இந்த சேர் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அது மேல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த சேர் ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்க என்ன செய்வீங்களோ தெரியல. சிலர்லாம் பார்த்தா டேட்டு குத்த சொல்லல. ஆனா உங்க இதயத்துல ஆழமா எழுத வேண்டியது என்ன தெரியுமா? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட, நான் இருக்கிற ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்பட்டது. கர்த்தருடைய நன்மை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய உயர்வு, கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. அதில் மாற்றமே இல்லை. எல்லா சாபத்தின் கயிறுகள் இன்றோடு உடைந்தது. ஆமென். இன்னைக்கு சாபம், பாரம், வேதனை எல்லாம் முடிஞ்சது. அல்லேலூயா. யாராவது உங்க பிள்ளைகளை பத்தி உங்களை பத்தி சொல்லிருக்கலாம், உன் பையன் உருப்பட மாட்டான், உங்க குடும்பம் அவ்வளவுதான், இது விளங்காது, நடக்காது, முடியாது சொல்லியிருக்கலாம். இன்றைக்கு அதை ஏற்றுக்கொண்டு நீங்க அழுது கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசனமாய் உங்களுக்கு சொல்லக்கூடும். இந்த நாள் முதல் உங்க ஸ்தலம், உங்க குடும்பம், உங்க வீடு, உங்களுக்கு உண்டான எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. ஏதோ மந்திரவாதி சொன்னதை, ஏதோ மனுஷன் சொன்னதை நம்புறீங்களா? இல்ல கர்த்தருடைய ஊழியக்காரர் சொல்றதை நம்புறீங்களா? சத்தமா சொல்லுங்க. நான் சொந்த வார்த்தை சொல்ல, கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை, கர்த்தர் கொடுத்த வார்த்தை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் அந்த நீரூற்றுகள், அந்த ஊற்று கண்களை கர்த்தர் இன்றைக்கு திறப்பாராக. விருத்தி உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் நன்மை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஏசாயா 65:23. Isaiah chapter 65 verse 23. அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறங்க, ஆனா ஒரு பலனும் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களா? விருதாவா உழைக்க மாட்டீங்க. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உங்க உழைப்பை விட அதிகமான பலனை கர்த்தர் கொடுப்பாராம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பிரயாசெல்லாம் வேஸ்டா போயிடாது, விருதாவா போகாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. நீங்க உழைப்புக்கேற்ற ஊதியத்தை, உழைப்பை விட அதிகமான ஊதியத்தை, கூலியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. ஆமென். சில சொல்லுவாங்க, என் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அப்படின்னு அர்த்தம், என் பிள்ளை இருக்கு, என் பெண் இருக்கு, முடியலங்க, ரொம்ப கஷ்டப்படுறேன், வேதனைப்படுறேன், ஒரு சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு சொல்றாரு, அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ தேவ சமூகத்தில் சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளை, கர்த்தர் எனக்கு கொடுத்த பொண்ணு, கர்த்தர் எனக்கு கொடுத்த பையன், கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைங்க. உங்க பிள்ளைங்க பேரை சொல்லுங்க பார்க்கலாம். வாயில தந்து இப்ப சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் பேரை சொல்லுங்க. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டது. உன் பிள்ளை எப்படி வேணா இருக்கலாம், ஆனா இன்றைக்கு நீ சொல்லுகிற வார்த்தை, நீ சொல்லுகிற ஆசீர்வாதம் உன் பிள்ளை மேல, உன் பிள்ளைகள் மேல, அவர்கள் மேல, அவர்கள் சந்தானத்தின் மேல, அவர் கொண்ட எல்லாவற்றின் மேல வருவதாக. பேர பிள்ளைகள் மேல அந்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள் உண்டாகட்டும். அவங்க வாழ்வுகளுக்கு எல்லா சாப கயிறுகள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்லுகிற வேலையில சாபத்தின் கயிறுகள் அறுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. என் சந்தானம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். ஆமென். நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் சொந்தமா சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை, தீர்க்கதரிசன வார்த்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். உங்க பிள்ளைங்க பேரை சொன்னீங்களா? அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். யுவர் ஜெனரேஷன்ஸ், your descendants will be blessed. Amen. 16ஆம் வசனத்துல வாசிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, அதனாலே 16ஆம் வசனம், அந்த சாப்டர் 16ஆம் வசனம், அதனாலே ஐசையா சாப்டர் 65 verse 16, அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு, நல்லா கவனிங்க, அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றாரு, முந்தின இடுக்கண்கள், உங்க வாழ்வில் எந்தெந்த இடுக்கண்கள் வந்ததோ அவைகள் எல்லாம் மறைந்து 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 போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, இடுக்கண்கள். சொல்லுங்க, இடுக்கண்கள் என் கண்களுக்கு மறைந்து போயின. இயேசுவின் நாமத்தை எல்லா இடுக்கண்கள் மறைந்து போவதாக. பிள்ளைகள் வாழ்வில் வந்த எல்லா இடுக்கண்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த வேலையில மறைந்து போவதாக. ஒரு ஆமென். 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஐசையா சாப்டர் 19 verse 25. Thank you Jesus. Hallelujah. 19 25 எடுத்து வாசிக்கலாம்.
அவர்களை குறித்து கர்த்தர் சொல்றாரு, தம்முடைய ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தர் எகிப்தியராகிய என் ஜனமும். பாரு, ஆண்டவர் புறஜாதிகளை, எகிப்தியர் ஆண்டவர் ஜனங்களோட யுத்தம் பண்ணாங்க. ஆனா அந்த புறஜாதிகளை பத்தி கர்த்தர் சொல்ற ஒரு அருமையான வார்த்தை, ஒரு பியூட்டிஃபுல் வேர்ஸ். இன்றைக்கு எகிப்தியர்கள், அசிரியர்கள், புறஜாதிகள்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா அவர்கள் இந்த வார்த்தையை தான் அவங்களுக்கு அஸ்திவாரமா வச்சிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? எகிப்தியராகிய என் ஜனமும், கர்த்தர் சொல்றாரு, எகிப்தியராகிய என் ஜனமும் அசிரியராகிய என் கரத்தின் கிரியையும், அசிரியராகிய என் கரத்தின் கிரியையும், இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும், இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பார். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கர்த்தர் சொல்ல பாருங்க. புறஜாதிகள் யாரா இருந்தாலும், நீங்கள் எந்த ஜாதி, எந்த மதம், எந்த கோத்திரமா இருந்தாலும், நீங்கள் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுவீர்களானால், ஆண்டவரை ரட்சிக்கப்பட்ட ஜனமாய், கர்த்தரை அண்டிக் கொண்ட ஜனமாய் இருப்பீர்களானால், நீங்க எல்லாரும் எப்படிப்பட்ட ஜனமா? ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஒரு ஆமென், அல்லேலூயா. சரி, சொல்லுவாங்க இஸ்ரவேலருக்கு மட்டும் தான் ஆசீர்வாதம். இல்ல 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 இல்ல, கர்த்தருடைய வார்த்தை அழகா சொல்லுங்க. 3 பேரை கர்த்தர் அங்க வச்சிருக்கிறா. எகிப்தியர், அசிரியர், இஸ்ரவேலர், 3 பேரை ஒரே வசனத்துல கர்த்தர் அடக்கி வச்சிருக்க. என்ன சொல்றாரு? இவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, சுதந்திரம், கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய கிரியை. ஆமென் சொல்லு. நான் கர்த்தருடைய ஜனம் சொல்லு. நாம எல்லாம் கர்த்தருடைய ஜனம், நம்ம கர்த்தருடைய கிரியை, நம்ம கர்த்தருடைய சுதந்திரம். ஆமென். இரண்டாவது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் யார் வாழ்வில் இருக்குது? யார் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள்? முதலாவது யாரு? நீதிமான்கள். இரண்டாவது யாரு? அவரை விசுவாசிக்கிறவங்க. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மூன்றாவது, நிறைய வசனங்களை சொல்லக்கூடும், நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சில வசனங்களை, இந்த விசுவாசத்துக்கு ஏதுவான சில வசனங்களை சொல்றேன், நீ வீட்டில் போய் தியானித்துக் கொள்ளுங்க. நேரம் ஆயிற்று, முடிக்கணும். சங்கீதம் 107, சங்கீதம் 38 வசனம், சங்கீதம் 72:17, உபாகமம் 7:14, என்னாகமம் 23:20. இந்த வார்த்தைகளை நோட் பண்ணிக்கொண்டு வீட்டில் தியானிச்சு கொள்ளுங்க. இதெல்லாம் அதில் வருகிற குறிப்புகள் நீங்கள் தியானிக்கும்படி கேட்குறேன். கர்த்தர் நாம மையப்படுவதாக. இதெல்லாம் அந்த விசுவாசத்தை ஏதுவா இருக்கிறவங்க வாழ்வில் வருகிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. ஆண்டவர் நாம மையப்படுவதாக. மூன்றாவது குறிப்புக்கு நேரம் கடந்து போகிறேன். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? மூன்றாவது சங்கீதம், 1 சங்கீதம் 2 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலோட வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். மூன்றாவது யாரு? கர்த்தருடைய வசனத்தை வேதத்துல பிரியமாய் இருக்கிறவங்க. கர்த்தருடைய வேதத்துல பிரியமாய் இருக்கிறவங்க. கவனிங்க, யாரு ஆண்டவர் வசனத்தை ரொம்ப நேசிக்கிறாங்களோ அந்த வசனத்தை அந்த வசனம் அவங்களை ஆசீர்வதிக்குதான். யாரெல்லாம் பைபிளை நேசிக்கிறீங்க? டெய்லி, அதனால தான் டெய்லி பைபிள் படிங்க, பைபிள் படிங்கன்னு சொல்றேன். ஏன் தெரியுமா? டெய்லி கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கணும். பிரியம், கர்த்தருடைய வார்த்தையில பிரியம். பிரியமாய் இருந்தா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருந்தா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அது மாத்திரமல்ல, இந்த கர்த்தருடைய வார்த்தை நீ போதிப்பாயானால், இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய வசனத்தை கேட்டதே 4 பேருக்கு, என் கூட வேலை செய்யறவங்க, உங்க கூட படிக்கிறவங்க, உங்க கூட வேலை செய்யறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு போன்லயோ எப்படியோ இந்த வசனத்தை நீ சொல்வாயானால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென், ஆமென். கர்த்தருடைய வசனம்லாம் சொல்லுது, வார்த்தைகளை போதிக்கணும். ஒருவேளை போதிக்க முடியல, இந்த செய்தி நம்ம யூடியூப் சேனல்ல இருக்குது. இந்த லிங்க் நம்ம எல்லாரும் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறோம். இந்த குரூப்ல இந்த லிங்க் வரும். இந்த என்ன பண்ண, இந்த லிங்க் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனுப்பிவிடணும். அனுப்பிவிட்டு இந்த செய்தியை கேளுங்க, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். என்ன ஆசீர்வாத வசனம் இது, உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன பண்ணா, ஞாயிற்றுக்கிழமை 6:30 முடிஞ்சு போன பிறகு இந்த லிங்க் கேட்டு, ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலனா லிங்கை கேளுங்க. அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அதை மற்றவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா குரூப்லையும் போடுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தினதோறும் நமக்கு தியானம், ஒரு தியானம் நீங்க கேட்கணும். நீங்கள் கேட்டுட்டு மற்றவங்களுக்கு அனுப்பணும். தினந்தோறும் தின தியானத்தை கேட்கறவங்க கை தூங்க பார்க்கலாம். தினந்தோறும் தியானம் கேட்கறவங்க கை தூங்க பார்க்கலாம். இங்கேயே நம்ம 4 பேர் தான் இருக்கிறோம். தியானத்தை ஃபுல்லா கேட்கறதில்ல. நம்ம தியானம் டெய்லி எஸ்தராக்கா தியானம் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் கேட்கணும், மற்றவங்களுக்கு அனுப்பி வைக்கணும். மாலையில் ஷார்ட்ஸ் போடுறோம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்தியில் கொடுத்த ஷார்ட்ஸ் 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் தான் இருக்கும். இல்லை ஷார்ட்ஸ் கேட்குறவங்க கை தூங்க பார்க்கலாம். அதை ஈவினிங்ஸ் எல்லாம் போடுறோம் ஷார்ட்ஸ். அந்த ஷார்ட்ஸை கேட்டு உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்பில், சில இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்க, என்னதுலையோ இருக்கிறாங்க, அனுப்பி விடுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் முதல்ல நீங்கள் கேளுங்க. அந்த வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இல்லை கொடுத்த உடனே ஏதோ உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க, பிரியாணி நல்லா இருக்கு சாப்பிடுங்க அப்படின்றாங்க.
நீங்கள் வாங்கி நீங்கள் சாப்பிட்றீங்க, ரொம்ப நல்லா இருக்கே, ஆமாம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கு கொடுங்க. கொடுக்கும்போது நான் சாப்பிட்டேன் சூப்பராக இருக்குது தெரியுமா, இந்தா நீங்கள் சாப்பிடு. சாப்பிட்ட உடனே அவங்க அடுத்து வந்து கேட்பாங்க, எந்த ஹோட்டலில் வாங்கினீங்க, ரொம்ப அருமையாக இருக்கு. நான் மெசேஜை குறித்து சொல்கிறேன். அவங்க சொல்லணும், எங்கள் பாஸ்டர் கொடுத்து செய்திங்க ஆசீர்வாதமாக இருக்குது, உங்களையும் ஆசீர்வதிக்கும் என்று சொல்லி மற்றவங்க ஆசீர்வாதத்துக்கு நேராய் அந்த ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நேராய் நடத்த வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானிக்கணும். வீட்டில் சண்டை போட்டே இருந்தாங்கன்னா எவ்வளோ சண்டை போடலாம், இன்னைக்கு முடிவு பண்ணிக்கொள்ள. கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, குடும்ப தலைவன் தலைவி எல்லாரும் கவனிங்க. நீங்க சண்டை போடுங்க, வீட்டில் சண்டை போட வேணாம் சொல்ல, வீட்டில் குடும்பம்னா சண்டை வரதான் செய்யும். சண்டை போடுங்க, ஒரு நிமிஷத்துக்கு மேலே சண்டை போடக்கூடாது. இது உங்களுக்கு அறிவிக்கப்படுகிற முதலாவது அறிவிப்பு. சண்டை போடுங்க. உங்களுக்கு சண்டை போடாம போட வேணாம் சொன்னாலும் ஒன்றும் அதிகமாக சண்டை வருது. சண்டை போடுங்க, ஆனால் எவ்வளோ நேரம் சண்டை போடணும்? சத்தமாக சொல்லுங்க. ஒரு நிமிஷத்துக்குள்ளே சண்டை முடிஞ்சிடணும். ஒரு நிமிஷத்துக்கு மேலே போனால் அந்த இடத்த விட்டு நீங்கள் போயிடலாம். நான் சண்டை போட்டே இருக்கேன், கேட்டுட்டே இருக்கேன், நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்கன்னா பாஸ்டர் சொல்லியிருக்கிறார், ஏதாவதுன்னா என்கிட்ட கொண்டு வாங்க, பஞ்சாயத்து நான் பண்ணுறேன். எவ்வளோ சண்டை போட்டார்? ஒரு நிமிஷத்துக்கு மேலே போனார் பாஸ்டர், எழுந்து போயிட்டேன் பாஸ்டர். அதுக்காக இன்னொரு சண்டை போட்டால் முடியாது. அவ்வளோதான். ஒரு சண்டை எவ்வளோ நிமிஷம் தான்? கேட்கல, அவ்வளோதான். ஏன் தெரியுமா? ஏன் சண்டை போட வேணாம்னு சொல்கிறேன் தெரியுமா? சண்டை ஒரு நிமிஷம் போகக்கூடாது சொல்ல தெரியுமா? உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு, உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க. பிள்ளைங்களுக்கு முன்னாடி பெற்றோரே சண்டை போடக்கூடாது. பிள்ளைங்களுக்கு முன்னாடி பெற்றோரே கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, கெட்ட வார்த்தையே பேசக்கூடாது. ஏன் ஆசீர்வதிக்கப்பட்ட வீட்டில் என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீ சரியில்லை, நீ சரியில்லை, எந்த இடத்துல பேசிடுங்க. உங்க கூரை ஆசீர்வதிக்கப்பட்ட கூரை, ஆசீர்வதிக்கப்பட்ட கூரையில குறை சொல்றது, சாபத்தின் வார்த்தைகளை பேசலாமா? நீங்க சொல்றதுக்கு ஒரு பொலைட் இருக்குது. அம்மா குழம்புல காரம் அதிகமா இருக்குமா, கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கமா, சோத்துறோம் சோத்துறோம், அவ்வளவுதான். நீங்க அதெல்லாம் பேசணும்னா இதெல்லாம் ஒரு சண்டையா பாஸ்டர்? அவ்வளவுதான். அது ஒரு நிமிஷத்துக்குள்ளதான் இருக்கணும். விலகி கொண்ட ஒரு அல்லேலூயா. இந்த மெசேஜை மட்டும் கட் பண்ணி உங்க மொபைல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்டை மட்டும். ஏன் தெரியுமா? உங்க வீட்டில் நிறைய பேசினார்னா இந்த ஒரு நிமிஷத்துக்கு மேலே போச்சுன்னா இதை ஆன் பண்ணி விட்டுருங்க, அவரே கேட்கட்டும். நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், ஃபோன் ஆன் பண்ணுறேன், இல்லைங்க ஒரே நிமிஷம் இருங்க, அது கேளுங்க சொல்லிட்டு ஆன் பண்ணி விடுங்க. இந்த வசனம் பேசிட்டோம். ஒரு ஆமென். விலகி கொண்டு ஒரு ஆமென். நல்ல வேலை ஒரு குறிப்பு கொடுத்தீங்க பாஸ்டர். நீங்க கொடுத்த பிரசங்கத்திலேயே பிடிச்ச குறிப்பு எது தெரியுமா? எதுதான்? இந்த குறிப்பு தான் பாஸ்டர். ஹாப்பியா இருக்கிறேன் பாஸ்டர், ரொம்ப ஹாப்பி, பிளஸ்ட், ஹாப்பி ஒன். அந்த அந்த பாக்கியவான்ற வார்த்தைக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பு தெரியுமா? ஹாப்பி ஒன். எல்லாம் சொல்லுங்க, என்ன ஒன்? எப்படி சொல்லுங்க? ஹாப்பி ஒன். அதுக்கு ஒரு ஸ்மைலா, ஹாப்பி ஒன். நீங்க எல்லாம் ஹாப்பி, எல்லாம் சொல்லுங்க ஹாப்பி. பிளஸ்டுக்கு ஹாப்பி, சந்தோஷமா இருக்கிற, சிரிச்சுட்டே இருக்கிறவங்க. ஏன் தெரியுமா? பாஸ்டர் நீங்க அந்த குறிப்பு கொடுத்துட்டீங்க பாஸ்டர், சண்டையே இல்லை பாஸ்டர். அவர் எதனால பேசினா ஒரு நிமிஷம் மட்டும்தான் கேட்பேன் பாஸ்டர். ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் தான்னா இதை ஆன் பண்ணிட்டு அல்லேலூயா நான் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டேன் பாஸ்டர். ஏன் தெரியுமா? ஒரு நிமிஷம் தான் எல்லாமே. ஒரு நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சு போகும். ஒரு ஆமென், ஆமென், அல்லேலூயா. அடுத்தது அவர் சண்டை போடணும்னா 24 hours கழிச்சா சண்டை போடணும். உங்க வீட்டுக்காரு வீட்டம்மா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அவர் அடுத்த சண்டை போடணும்னா எப்போ சண்டை போடணும்? நாளைக்கு இந்த நேரம் 24 hours கழிச்சு அடுத்த சண்டை. வீட்டில் சண்டை போடுறவங்களுக்கு எல்லாரும் என்னை பார்த்தா ரொம்ப வியப்பாக பார்க்குறீங்களா, இல்லை முறைக்கிறீங்களா, இல்லை சிரிக்கிறீங்களான்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு சாவி கொடுப்பீங்க தெரிஞ்சா இன்னைக்கு நான் வந்தே இருக்க மாட்டேனே, எஸ்கேப் ஆகிருப்பேனே நினைக்கிறீங்களா? ஏன் தெரியுமா? உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டது. உங்கள் ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்பட்டது, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, உங்கள் மனைவி ஆசீர்வதிக்கப்பட்டவர், உங்கள் கணவன் ஆசீர்வதிக்கப்பட்டவர், உங்கள் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென். ஏன் தெரியுமா? நீ கோபத்தில் சாபத்தின் வார்த்தைகளை பேசிடக்கூடாதுன்னு தான் கர்த்தர் அந்த வார்த்தைகளை கொடுக்குறார். நீ கோபத்தில் நீ நல்லா அந்த வார்த்தைகளை பேசக்கூடாதுன்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். நீ நல்லாவே இருக்க நாசம் இந்த வார்த்தைகளை பேசக்கூடாதுன்னு தான் கர்த்தர் சொல்றாரு. தேவ ஜனங்க சபிக்க பிழையாம் என்ற மனுஷன் வந்தான். கர்த்தர் சொல்றாரு, அவன் வாய் ஷட் அப். நீ சாபத்தின் வார்த்தைகளை என் ஜனங்கள் மேல கூற உனக்கு அதிகாரம் இல்லை. நான் சொல்றதா போ, இல்ல போவாத. அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை குறித்து வைராக்கியம் பாராட்டுறா. என் ஜனங்களை சபிக்க நான் விட மாட்டேன், என் ஜனங்கள் வாழ்வில் சாபத்தை கூற விட மாட்டேன்.
அவன் எங்க சாபத்தை கூற வர மலை மேல இருந்து ஜனங்க வனாந்தல் நடந்து கொண்டு வராங்க, அவன் மலை மேல இருந்து சாபத்தை கூற விரும்புறான். கரெக்டா சொல்றாரு, நீ மலை மேலாம் நீ இரு, இல்ல ஏரோப்ளைன்லாம் போ, என் ஜனங்கள் மேல சாபத்தை கூற உனக்கு அனுமதி இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மந்திரவாதிக்கே அனுமதி கொடுக்கலன்னா உங்க வீட்டில் இருக்கிறவங்க பேச அனுமதி கொடுப்பாரா? சண்டைக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்கிறேன், சாபத்துக்கு அலோவ் இல்லை. சாபம் யாராவது பேசினாங்கன்னா தண்ணி எடுத்து முகத்தில் ஊத்திடுங்க. இதெல்லாம் எடிட் பண்ணிடுங்கப்பா. ஏன் தெரியுமா? சாபத்தின் வார்த்தை வரவே கூட. சண்டைனா என்ன பிரச்சனை தான் கேட்கலாம், சாபத்தின் வார்த்தைகள் வரவே கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பேச அனுமதியே இல்லை. சாபத்தின் வார்த்தைகள் நரகத்தின் வார்த்தைகள். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சபிச்சுட்டு வீட்டில் யாருன்னா நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சாபத்தின் வார்த்தைகள் யாரோட வார்த்தைகள்? நரகத்தின் வார்த்தைகள், சாத்தானின் வார்த்தைகள். சாத்தான் சாபத்தை பேசும். யாருன்னா உங்க வீட்டில் சாபத்தை பேசினாங்களா, அவங்க சாத்தானின் புத்திரர், சாத்தானின் பிள்ளைகள் தான் சாபத்தின் வார்த்தைகளை பேசும். சாத்தானுக்கு அடிமையாகாதே, உன்னை சாத்தானுக்கு விற்று போடாதே, சாத்தான் உன் வாயை பயன்படுத்த விட்டு கொடுக்காதே. உன் வாய்க்கு சாத்தான் பயன்படுத்துறான். அதை பேசு, இதை பேசு, கண்டதை பேசு, முடிஞ்சு போனதை பேசு. 50 வருஷத்துக்கு முன்னாடி 60 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா எனக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா, கல்யாணத்துல என்ன செஞ்சாங்க தெரியுமா, உன்ன போய் என் தலையில கட்டி வச்சிட்டேன். இதெல்லாம் பிசாசின் வார்த்தைகள், சாபத்தின் வார்த்தைகள். சாத்தானுக்கு தோழன் ஆகாதே, சாத்தானு வார்த்தைகளை பேசாதே. அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்க ஆரம்பிச்சுன்னா காதை மூடிக்கிட்டு அமைதியா போயிடுங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசாதன்னு சொல்லுங்க. மீறி நீங்க 1 நிமிஷத்துக்கு மேல பேசுனீங்கன்னா நான் பாஸ்டருக்கு இப்பவே போன் பண்ணுவேன்னு சொல்லுங்க. பிசாசுக்கு இடம் கூடாமலும் இருங்கள் வேதம் சொல்லுது. பிசாசுக்கு டைரக்டா பிசாசே வா அப்படி இல்லை, நீ வார்த்தை பேசினாலே அவன் வந்து நின்றுடுவான். புரிஞ்சிச்சா? விலகி கொண்டு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சாபத்தின் வார்த்தைகளை பேசினாலே சாத்தான் வந்துடுவான். சாத்தானும் சாபமும் பிரிக்க முடியாது. அவனுடைய வார்த்தை அது. அதையா நீ பேசிட்டு இருக்க? கர்த்தருடைய வார்த்தையை பேசு, கர்த்தருடைய வசனத்தை பேசு. அதான் அன்று வசனம் சொல்லு. 3வது குறிப்பா தான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலோட வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ வசனத்தை படிக்கிறத உன் பிள்ளைகள் பார்க்கட்டும், குடும்ப நபர்கள் பார்க்கட்டும். வசன சத்தமா வாசி, உன் பேர பிள்ளைகள் கேட்கட்டும், குடும்பத்தில் எல்லாரும் கேட்கட்டும், உங்க வீடு கேட்கட்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வீட்டில் ஆண்டவர் வசனத்தின் சத்தம் இருக்கட்டும். காலையில் எழுந்த உடனே கர்த்தருடைய வசனத்தின் பாட்டு வரட்டும். சோசியல் மீடியாவை நோண்டிட்டு இருக்காத, காலையில சோசியல் மீடியாவை நோண்டாத, கர்த்தருடைய வசனம் வரட்டும். பாடல், கர்த்தரை துதிக்கிற பாடல்கள், ஆராதனைகள் வரட்டும். கர்த்தருடைய வசனங்கள் வரட்டும். சங்கீத பாடல்கள் வரட்டும். சங்கீத வசனங்கள் கேட்குங்க, நீதிமொழிகளை கேளுங்க. ஒரு ரெடி ஆகிட்டே இருக்கிறீங்களா, பைபிள்ல வசனத்தை போடுங்க. மொபைல்ல வசனத்தை போட்டுட்டு நீங்க ரெடி ஆகுங்க, மேக்கப் பண்ணுங்க, குளிங்க, எல்லாம் வசனம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வசனம் எல்லாம் சொல்லுங்க. கர்த்தருடைய வசனம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்குது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தரை நாம் பற்றி கொண்டிருக்கணும், அவருடைய வார்த்தைகளை பற்றி கொண்டிருக்கணும். வேதம் அதை தான் சொல்லுகிறது. வாசிக்கலாம். 37ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். சங்கீதம் 37:22 முடிச்சிடுறேன். Thank you Jesus. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள், பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மகளே, முடிச்சிட்டேன். மகளே, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீ, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ, நீ சுதந்தரித்துக் கொள்வாய். கவனிங்க, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க வாழ்வில் நடக்கிற அடையாளம் என்ன தெரியுமா? சுதந்தரிப்பாங்க. பிசினஸ் சுதந்தரிப்பாங்க, நன்மையை சுதந்தரிப்பாங்க, நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சுதந்தரிப்பாங்க, பணத்தை சுதந்தரிப்பாங்க, ஐஸ்வர்யத்தை சுதந்தரிப்பாங்க, காரை சுதந்தரிப்பாங்க. லோனு போட்டு வாங்குறது இல்ல, கடன் வாங்கி வாங்குறது இல்ல, கர்த்தர் ஆசீர்வதித்த நன்மைகளால சுதந்தரிப்பார்கள். இல்ல சொல்லுங்க, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சத்தமா சொல்லுங்க, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நான் பூமி சுதந்தரிப்பேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீ சுதந்தரிப்பாய் மகளே, மகனே, நீ சுதந்தரிப்பாய். நீ சுதந்தரிக்கும்படி கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. நீ சுதந்தரிப்பாய். எல்லா தேவ சமூகத்தில் எல்லாம் எழுமி இருக்கலாமா? நன்றி ஐயா ரபா ஹதர படா படாபா. எழுமி நின்று எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் கர்த்தரை உயர்த்தலாமா? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் மகளே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இஸ்ரவேலே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்?
ரபா தரபா தரபா டபா. நீதிமான் சிரசின் மேல ஆசீர்வாதங்கள் தங்கும். நீ நீதிமான், நீ நீதிமான். அவர் மேல விசுவாசமா இருக்கிற விசுவாச மார்க்கத்தார், அவர் விசுவாசிக்கிற நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவருடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கிற நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவருடைய வார்த்தையை கேட்கிற நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏகம் கலபதா பரபா கதக தக ரக தரபா தரபா உரபா தர கதர கதர பலபா ரபா தரபா. எல்லாரும் வாயில திறந்து எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? கம 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 கர மத ரபா ரக தர கத ரகத ரல ரபா தர பத ரப ரப டபா உரகத கத கரத கர தர 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 பத கல பத பர பல ரபா. வாயில திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. இது அபிஷேகம் பெறாதவங்க கேளுங்க. கர்த்தருடைய அபிஷேகம் மேலே இப்ப ஊற்றப்படுகிறது. ஏ லரபத ரபத ரபடர ஹத ரம கட ரமட ரபா லியா லகத ரியா தர ஜரா 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 ஜரபா. இஸ்ரவேலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். வாயில தர சொல்லுங்க. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்ரகத்லா ஓ ரமா மாமரணி ஆசீர்வதிக்கப்பட்டவள். ரபா ரபா டபா. ஓ நீ நீதிமான். ரதரல ரபா. ஓ ஷலரதரலரபா மமமரகதரபா. நீதிமான் சிரசின் அரோரபடரபா. ஓ ஏலரா லரதரபா. உன் சிரசின் மேல் இப்போது ஆசீர்வாதங்கள் தங்குகிறது. ஓ ரபா. ஜப வேலையில் இன்றைக்கு உங்க மேல இருக்க எல்லா சாபங்கள், உன் தலை மேல இருக்க சாபங்கள் விலகுது. ஓ கரா பிரா 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 லராதரபா. உன் சந்ததியை தொடர்ந்து வந்த சாபங்கள், எல்லா சாப கயிறுகளை கர்த்தருடைய ஆவியான உடைக்கிறார். இயேசு ரத்தத்தின் நாமல, இயேசு ரத்தத்தினாலே எல்லா சாபங்கள் உடைகிறது. எல்லா மந்திரவாதம் வந்தது, பிலி சுனிதெல்லாம் வந்தது, ரத்த சம்பந்தமாய் வந்தது, விக்கிரகங்களோட அடிமையாயிருந்து வந்தது, எல்லா சாப கயிறுகள் அறுக்கப்படுகிறது. வாயில திறந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என்னை தொடர்ந்து வந்த, என் சந்ததியில வந்த, என்னை பின்தொடர்ந்து வந்த பாவத்தினால, சாபத்தினால, விக்கிரக வணக்கத்தினால, மந்திரவாத கிரிகளால, மனுஷனால வந்த எல்லா சாபங்கள் இந்த வேளையில இயேசு கிறிஸ்து நாமத்தினால, அவர் ரத்தத்தினால எல்லாம் அறுக்கப்பட்டு போவதாக. எல்லா சாபங்கள் விலகட்டும். சாபத்திற்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. இயேசு ரத்தத்தினால் நானும் எனக்கு உண்டான எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் நீதிமான், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் நீதிமான். சத்தமா சொல்லுங்க, நான் நீதிமான். அவர் ரத்தத்தினால் நான் சுத்திகரிக்கப்பட்டவன். அவரை விசுவாசிக்கிற நான் நீதிமான், நான் நீதிமான். அவருடைய வார்த்தையை கேட்கிற, வாசிக்கிற, தியானிக்கிற நான் நீதிமான், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கைகளை வைத்து ஒரு ஆமே ரபா கதரா படா ரபா தரபா. இந்த வேலையில நீங்க சொல்லும் இந்த வேலையில் நடக்கிறது என்ன தெரியுமா? கர்த்தருடைய அக்கினி உங்க மேல இறங்குறது. கர்த்தருடைய அக்கினி உங்க மேல இறங்குது. சாபங்கள் எல்லாம் சுட்டெரிக்கப்படுகிறது. ஏ கர பரா பரபா ஃபயர் ஃபயர். கர்த்தருடைய அக்கினி இறங்குது, எல்லா சாபங்களை சுட்டெரிக்கிறது. சாத்தானுடைய எல்லா சாபங்கள், வார்த்தையினால் வந்த எல்லா சாபங்களை சுட்டெரிக்கிற வல்லமை, சுட்டெரிக்கிற வல்லமை இப்ப நான் பார்க்கிறேன். அந்த அக்னி பாய்கிறது, அக்னி பாய்கிறது. ஏ லாரா தாரா தாரா பாதா ரபா ரா பாதா ரபா. கன்சூமிங் ஃபயர் ரபா தா ரபா. பட்சிக்கிற அக்னி எல்லா சாபங்களை பட்சிப்பதாக. ஓ ஷலரா ரபா ரபா ரபா. ஓ நீரூற்றுகளை கத்த திறக்கிறார். ஏ லாரா தாரா அதரபா. அடைக்கப்பட்ட நீரூற்றுகள். ஓ ஏ கதாரபா. ஓ நியூ ஓப்பனிங்ஸ், நியூ ஸ்பிரிங்ஸ், நியூ ஸ்பிரிங்ஸ், நியூ ஸ்பிரிங்ஸ். கிளம் லாரா தாரா தாரா ரபா. ஓ எல்லா தரா 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 ரா கடா படா கட கட படா 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 ரபா டபா டபா ரபத ரபா டரபா டபா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். மேரே அபால் அபா தபா ரபா டரபா. வார்த்தைகளை ஆண்டோட சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ உங்க வாழ்வில் சாபம் போல நினைச்சிட்டு இருக்கீங்க, அதை இப்ப ஆசீர்வாதமா சொல்லுங்க பார்க்கலாம். சாபம் போல எதை நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க பிள்ளைங்க பேரை சொல்லுங்க, உங்க பிள்ளைங்க பேரை சொல்லுங்க, குடும்பத்தின் பேரை சொல்லுங்க, வியாபாரத்தின் பேரை சொல்லுங்க,
தொழில் பெற சொல்லுங்க. ஏல் கபா பாபா ரபா ரபா டபா. ஆசீர்வாதங்கள் பெருகிறது, அது கரை புரண்டு ஓடுகிறது. அலா ராதியா ராதா ரபா ரபா ரபா. எஸ் ரலா 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 ரபா 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 ரபா. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களை இயேசு நாமத்தில் திறந்து விடுகிறேன். அடைக்கப்பட்ட எல்லா கிருபைகளை, தடை செய்யப்பட்ட எல்லா பொல்லாத கிரியைகள் விலகுகிறது. தடைகள் எல்லாம் விலகிறது. நன்மை 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 நன்மைகளை பேசுகிறேன். என் ஜனத்தின் மேல் நன்மைகளை பேசுகிறேன். என் ஜனத்தின் மேல கர்த்தருடைய கிருபைகளை பேசுகிறேன். என் ஜனத்தின் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பேசுகிறேன். தேவ ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை, எருசலேம் மேல, இந்த தேசத்தின் மேல, தாய்லாந்து மேல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். நன்மைகளை பேசுகிறேன். உயர்வுகளை பேசுகிறேன். கர்த்தருடைய அனுக்கிரகத்தை பேசுகிறேன். தேவ தயவை பேசுகிறேன். வாழ்ந்திருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக, செழித்திருப்பார்களாக, தேவனுடைய நன்மை அனுபவிப்பார்களாக. கமா கமா லபா ரபா ரபா தரபா தரபா. சிறப்பான சுதந்திரம், சிறப்பான சுதந்திரம், சிறப்பான சுதந்திரம் இவர்களுக்கு உண்டாவதாக. கர்த்தர் உங்களை தொடுகிற வேலை இது. கர்த்தர் உன்னை தொடுகிறா. அவருடைய வல்லமையான அபிஷேகம் மேல இறங்குறது. பெற்றுக்கொள் மகளே. தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த ஜனங்கள் மேல நீ ஆண்டி பாய்ந்த கரங்களை வையுங்கப்பா. இப்போது தொடுங்கப்பா. உங்க தொடுதலுக்காக நான் ஏங்கி இருக்கிறோம் ஆண்டவரே. அவங்க கண்ணீரை பாருங்கப்பா. ஜனங்களோட உள்ள குமுறலை பாருங்கப்பா. மாமா தரபா தரபா தரபா. ஹமா 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 சபா ரபா ரபா. ஓ, பலவீனங்கள், வியாதிகள், வலிகள், வேதனைகள் இந்த வேலையில மறையட்டும், மறையட்டும். வலிகள் மறையட்டும். கால்கள் இருக்கிற வலிகள் மறையட்டும். ஓ, இடுப்புல ஸ்பைனல் இருக்க எல்லா வலிகள் மறையட்டும். வியாதிகள் மறையட்டும். இப்போது ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ். முகத்தின் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். ஹேவ் ரஃபேகா யாவே ஹிஷ்மெரேகா யாயேல் யாவே பனவலேகா ஹெகிலேகா ஈஷா யாவே பனவேலேகா வேஷேம் லேகா ஷலோம் மகாதாரா பதாரா பதாராபா. ஜனத்தின் மேல் உடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. ஆமா கதாராபா. கர்த்தர் உன்னை ஆசீர்வாதத்தை உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளிட கடவர். ஏ ராதா ராபா ராபா. ஓ ஏல ராமா ஜனம ரபடபா ரஹல ஹந்தரபட ரபடபா. உங்களை பரிசோதிச்சு பாருங்க. வியாதிகள் மறைந்திருக்குது, பலவீனங்கள் மறைந்திருக்கு. கர்த்தர் தொட்டு இருக்கிறார். ஓ தரபா தரபா. செயல்பட முடியாதவங்களை செயல்படுத்தி பாருங்க. ஹேல் எலா ராதி யரா லரா மரா கிளாரபா துரு ஷோரா பதரபா லரபா தரபா தரபா. ஏ லரா மதரா பதரபா. கர்த்தருடைய ஜீவன், கர்த்தருடைய ஜீவன், கர்த்தருடைய வல்லமை, விடுதலை, அனுக்கிரகம், நன்மை. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஓ ஏலாரதர இஸ்ரவேலே அலாதரகதரதரதரா. ஓ ரபாதரா கதரா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ராதரா கத்தலா கத்தலரா உத்தரதர துரலா துரதர துரபா துர 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 ரதரா பதர பதரபா. ஏ தோரா பதோரா பதோரா பக பட பகட பட கட பட கட பட படபா. உன் பிள்ளைகள் வாழ்வில் தேவ ஞானம் வெளிப்படுகிறது. கர்த்தர் ஞானத்தை அனுப்புகிறார். தேவ ஞானம் வெளிப்படுகிறது. கீழ்ப்படுதல் ஆவி வெளிப்படுகிறது. ஏல் கலரா. கர்த்தருக்கு பயந்து நடப்பார்கள்.
தேரா கத்த ராகா லாத்தா காரா பாத்தா ராபா டேரா பாத்தா ராபா தாரா. ஓ ராபா, கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டார், உன் விண்ணப்பத்தை கேட்டார், உன் கண்ணீரை கேட்டார். ஏ கலா ராபா டாபா, அவருடைய செவிகளில் உன் விண்ணப்ப வேண்டுதல் ஏறிற்று. கர்த்தர் உன் முகத்தை பார்த்தார், உன் இதயத்தை கர்த்தர் பார்த்தார். கலா கத்தா ராலா ராபா டாபா. நீ கலங்காதே மகளே, மகனே நீ கலங்காதே, மகளே நீ கலங்காதே. ஏலா காத்தா ராதா ராபா, நீ பயப்படாதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். உடைய ஜனங்களுக்கு நீர் கொடுத்த உடைய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். உடைய ஜனங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வேலையில முதிர் வயதினால் வந்த எல்லா பலவீனங்கள் மாறட்டும். முதிர் வயதில் இருக்க எல்லா உடல் சோர்வுகள் மாறட்டும். முதிர் வயதினால் வருகிற எல்லா நெருக்கங்கள் மாறட்டும். முதிர் வயதினால் வந்த எல்லா அவமானங்கள், எல்லா யோசனைகள் வருகிற எல்லா காரியங்கள் விலகட்டும். எல்லா ஸ்ட்ரெஸ், எல்லா டிப்ரெஷன் எல்லாம் விலகுவதாக. அவங்க சிந்தையில தேவ சமாதானம் ஆட்கொள்ளட்டும், மகிழ்ச்சி நிறைக்கட்டும், உடைய பரிபூர்ண தொடுதல் உண்டாகட்டும். ஜபங்களை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம், அற்புதங்களை செய்து விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். உங்க மகிமையின் பிரசன்னம் இங்க வீடு முழுவதிலும், குடும்பம் முழுவதிலும் நிறைவாயிருக்கட்டும். இவங்க தொழில நிறைவாயிருக்கட்டும், இவங்க கையின் பிரயாசங்கள் நிறைவாயிருக்கட்டும். டிவைன் கனெக்ஷன்ஸ் உண்டாகட்டும், டிவைன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டாகட்டும், டிவைன் இன்டராக்ஷன்ஸ் உண்டாகட்டும். டிவைன் ஆண்டவரே, டிவைன் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் இவள் ஆண்டவரே, உம்முடைய டிவைன் இன்டர்வென்ஷன் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன். முகமாய் இவளை சந்திப்பீராக, பேசுங்க, நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.